ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சாக் பீஸில் நேம்லாம் எழுதுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துக்குள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நான் செய்கிறதுல ஏதாவது டவுட்டு இல்லை, இப்படி செய்யாமல் நீங்கள் இப்படி செஞ்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கோம் நினைக்கிறவங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிக்கலாம். எத்தனை லெட்ரு இருக்கோ அத்தனை கோடு போட்டுக்கோங்க. நான் 12 லெட்டர் எழுதுகிறேன், அதனால நான் 12 பாக்ஸ் வர மாதிரி நான் கோடு போட்டுக்கிறேன். ஏவை ஏற்கனவே போட்டதுனால நான் ஏவை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். சாக்பீஸில் எந்த லெட்ரு எழுதுனாலும் பொறுமையாக எழுதணும், ஏன்னா இந்த லெட்டர்கள் உடையத்துக்கு சான்ஸ் இருக்குது. சாக்லேயும் நான் ஸ்மால் லெட்டர் போட போகிறேன். என்னடா இவன் எல்லாத்துலேயும் பிக் லெட்டரில் எழுதிட்டு மட்டும் ஸ்மால் லெட்டர் போடுறானே, இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதான்னு நீங்கள் கேட்கலாம்.
நான் ஏன் இங்கே போடுறேன்னா இங்கே வந்து இடம் பத்தலை, அதனால் நான் ஸ்மாலில் ட்ரை போடுறேன். உங்களுக்கு இடம் பற்றினா தாராளமாக நீங்கள் பிக்கில் ட்ரை போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரெஸ்ஸை வச்சு தைக்கிறேன். நான் ஏன் தைக்கிறேன், நான் வந்து பிளேடில் தான் எல்லாத்தையும் போட்டணும். இந்த பிளேடில் போட்டதுனால அந்த நம்ம சாக்பீஸ் எடுத்துடலாம் கோடு கூட தெரியலாம். நீங்கள் ப்ரெஷ்ஷில் போட்டிங்கன்னா அந்த கோடு கூட தெரியாமல் ஃபுல்லாக எழுத்த மட்டும் கம்மியாக தெரியும். இது வந்து ஆப்ஷன் தான், நீங்கள் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு எல்லாத்தையும் தேய்ச்சோம். பார்த்தீங்கன்னா அந்த எழுத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டாக அந்த எச்சு எல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கும். அதை நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் பின்னை வச்சு பண்ணுற மாதிரி எல்லா எழுத்துக்கும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எழுத்து வந்து கிளியராக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேர்லாம் சொல்லி முடிச்சாச்சு. வந்து மேலே சும்மா கவர் மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிளாஸ் டேப் போட்டுட்டு இது வந்து இந்த ஸ்டேஷ்னரி கடையிலே கிடைக்கும். இது வந்து ஒன்று வந்து 5 ரூபான்னு நினைக்கிறேன். அதனால் இது ஒன்று வாங்கிக்கோங்க. அப்புறம் 8க்கு 8 அதான் 8 சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு ஸ்கொயர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து முற்றிலும் ஆப்ஷன் தான், கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னா இல்லை. நீங்கள் பண்ணால் இது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், அவ்வளோதான். என்கிட்ட வந்து மாஸ்கிங் டேப் இருக்குது. உங்ககிட்ட எந்த டேப்பும் தான் எடுத்துக்கோங்க. இந்த டேப்பை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த 2 edges இப்போ நான் மடித்து ஒட்டுற மாதிரி ஒட்டிடுங்க. ஒட்டிக்கிட்டு இப்போ கடையில் போய் 5 ரூபாய்க்கு வந்து ஃபெவிக்விக் விற்கிது, சின்ன ஃபெவிக்விக்கே வாங்கிக்கோங்க. அதை எடுத்து அந்த எட்ஜஸ் நம்ம மடிச்சோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நான் வந்து ஒட்ட போகிறேன். எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள். அது வந்து நல்லா ஊற்றிட்ட பிறகு காயில் வரையும் எடுத்து கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாட்டம் செய்ய போகிறோம், பாட்டமும் டாப்பும் செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3 சென்டிமீட்டர் காமிக்குது. உங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டர் காமிக்குதோ அத்தனை சென்டிமீட்டர் வந்து ஸ்கொயர்ஸ் எடுத்துக்கோங்க. 2 ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. அந்த டேப்பை பிரிக்கும் போது பார்த்து பிரிக்கும், ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஒட்டலைன்னா பிச்சுட்டு வந்துடும். அதனால் எவ்வளோ பொறுமையாக பிரிக்க முடியுதோ அவ்வளோ பொறுமையாக பிரிங்க. நம்ம வந்து ஃபெவிக்விக் வச்சு தான் ஒட்டியிருக்கோம். அது ஒட்டினா தான் உள்ளே பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அது நீங்கள் வந்து இந்த கொடுத்த பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அப்போ தான் அந்த எழுத்து வந்து தெளிவாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 ஸ்கொயர் கட் பண்ண பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர். அதில் ஒரு ஸ்கொயர் எடுத்து நம்ம வந்து கீழே பாட்டம், அதான் கீழே அந்த பேஸ் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். ஒட்டுறதுக்கு முன்னாடி கீழே ஃபெவிக்விக் எடுத்து நான் போடுற மாதிரி அதை போட்டு கீழே அதை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடுங்க.
ஸ்கொயர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேர் எழுதணும் பார்த்தீங்களா சாக் பீஸில், அதை வந்து கீழே ஃபெவிக்விக் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடுங்க. அது உள்ளே போதும் பார்த்தீங்கன்னா இந்த சாக் பீஸோட அந்த மேலே இருக்கிறது தான் பெருசாக இருக்கும். இப்போ வந்து அந்த சாக் பீஸ் ஹைட்டுக்கு வச்சு அந்த மேலே ஒன்று செஞ்சு பார்த்தீங்களா, அதை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் நம்ம. அதை வந்து நம்ம கட் பண்ண சொன்னோம் பார்த்தீங்களா, அது கட் பண்ண பிறகு அந்த சைஸ் அந்த சாக் பீஸை வந்து உள்ளே போட்டால் கரெக்டாக அந்த கீழே பேஸும் அந்த மேலே இருக்கிற டாப்பும் அப்படியே அந்த சாக் பீஸ் வந்து கீழே வந்து அது கீழே போய் ஒட்டணும். அந்த சைஸுக்கு வந்து கரெக்டாக கட் பண்ணிக்குவாங்க. இப்போ வந்து அந்த பிளாஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வெள்ளை வெள்ளையாக போகிறதுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த பேப்பரை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. பேப்பரை எடுத்து கீழே பேஸில் கொஞ்சம் லைட்டாக போட்டு நல்லா உள்ள அந்த பெண்ணை வச்சு நல்லா குத்தி எடுத்துருங்க. குத்தி எடுத்துனா அது கீழே பார்த்தீங்கன்னா பேஸை ஒட்டிடுவோம். இது ஏன் அது நம்ம போட்டோன்னா சாக் பீஸ் வந்து நம்ம வந்து கீழே அடி பக்கத்தில் நம்ம ஒட்ட மாட்டோம். ஒட்டாததுனால அந்த பிளாஸ்டிக் நம்ம எங்கேயாவது கீழே போடும் போதோ இல்லை எங்கேயாவது இடிக்கும் போதோ இந்த பிளாஸ்டிக் பார்த்து சாக் பீஸ் உடையத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து கீழே வந்து கொஞ்சம் பேப்பர் வச்சு அந்த இதை வந்து உள்ளே வைக்கிறோம். ஃபிட்டான பிறகு ஃபெவிக்விக் வச்சு இன்னொரு பக்கத்தையும் நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்து ஒட்டிடுங்க.
இதில் ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். இதே மாதிரி உங்கள் பேர் எழுதணும்னா கமெண்டில் போயிட்டு ஐஎம்னு உங்கள் பேர் எழுதி நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.